அதிபர் தேர்தலிலிருந்து விலகும் எண்ணமில்லை. ஜோ பைடன் திட்டவட்டம். இஸ்ரேல் ஹமாஸ் போர். பலஸ்தீனர்களில் பலி எண்ணிக்கை 38,000 தாண்டியது. எல்லை பிரச்சினையை தீர்க்க இரட்டிப்பு முயற்சிக்கு ஒப்புதல். ஜெய்சங்கர் தகவல். கரீபிய நாடுகளை தாக்கிய பெரில் புயல். ஜமைக்காவில் 9 பேர் பலி. பதவி விலக மாட்டேன், நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவேன். நேபாள பிரதமர் பிரசந்தா. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பூகம்பம். இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா. பெண்ணை விழுங்கிய 30 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு. அதிர்ச்சி அடைந்த மக்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நிலநடுக்கம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று மதியம் திடீர் பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. மதியம் 12 மணியளவில் அந்நாட்டு நேரப்படி ஏற்பட்ட பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 5.4 பதிவாகி இருக்கின்றது. 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் கிழக்கு சிபா மாகாணத்திற்கு அப்பாலுள்ள 35.2 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 140.5 டிகிரி கிழக்கே தீர்ச்சரேகையில் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றது. டோக்கியோவின் 23 வார்டுகளிலும் இந்த நடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது. மேலும் காயங்கள் அல்லது சேதங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த பூகம்பம் காரணமாக சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போர். பலஸ்தீனர்களின் பலி எண்ணிக்கை 38,000 தாண்டியது. காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த 7 மாதங்களாக போர் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்த ஹமாஸ் போராளிகளை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தில் காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கு ஹமாஸ் அமைப்பினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த போரில் காசாவில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் போராளிகள் மட்டுமல்லாமல் அப்பாவி பலஸ்தீனர்கள் ஏராளமானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் மக்கள் வசிக்கும் இடங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வான்வழி தாக்குதலை நடத்தி கொடூர கொலைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு 38,011 அதிகரித்திருப்பதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 9 மாதங்களாக நடக்கும் இந்த சண்டையில் 87,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறியிருக்கிறது. உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் சண்டையிட்டவர்கள், எத்தனை பேர் பொதுமக்கள் என்று விளக்கமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் இறந்தவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கூறப்படுகிறது. பெண்ணை விழுங்கிய 30 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு. அதிர்ச்சி அடைந்த மக்கள். இந்தோனேசியாவில் உள்ள ஒரு தீவு நாடான தெற்கு சுலவேசியில் சந்தைக்கு சென்ற பெண்ணொருவர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை மலைப்பாம்பு உட்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. 30 வயதுடைய சிரியாட்டி என்ற பெண்ணை நேற்று முதல் மாயமானதாக அறிவிக்கப்பட்டு தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் இவ்வாறு மலைப்பாம்பு உட்கொண்டு உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. 30 அடி கொண்ட மலைப்பாம்பு அவரை விழுங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. பாம்பின் அருகில் குறித்த பெண்ணின் செருப்பும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. 16 அடி தூரத்தில் வாயிலிருந்து கால்கள் வெளியே நீட்டிய நிலையில் பாம்பு அவளை தலையில் முட்டி தின்றதை கண்டதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். எல்லை பிரச்சினையை தீர்க்க இரட்டிப்பு முயற்சிக்கு ஒப்புதல். ஜெய்சங்கர் தகவல். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகளை கொண்ட சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மாநாட்டினிடையே சீன வெளியுறவுத்துறை மந்திரி வாங் ஈயை இன்று சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கின்றனர். பின்னர் இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிபீரோ உறுப்பினரும் வெளியுறவுத்துறை மந்திரியான வாங் ஈயை இன்று காலை அஸ்தானாவில் சந்தித்திருந்தேன். இந்தியா, சீனா இடையே எல்லை பகுதிகளில் எஞ்சியுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. அந்த நோக்கத்துக்காக ராஜதந்திர மற்றும் இராணுவ வழிகள் மூலம் முயற்சிகளை இரட்டிப்பாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து எல்லை பகுதிகளில் அமைதியை உறுதி செய்வது அவசியமாகும். பரஸ்பர மரியாதை, பரஸ்பர உணர்வு மற்றும் பரஸ்பர நலன் ஆகிய மூன்றும் நமது இருதரப்பு உறவுகளை வழிநடத்தும் என்று தெரிவித்துள்ளார். எல்லை பகுதிகளில் அமைதி நிலவும் வரை சீனாவுடனான உறவு சாதாரணமாக இருக்க முடியாது என்று இந்தியா தொடர்ந்தும் கூறி வருகிறது.
இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா. இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலடியாக லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் 3 பிராந்தியங்களில் ஒன்றுக்கு தலைமையேற்ற முகமது நாமேஸ் நாசர் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலில் உள்ள பல இராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என கருதப்படுகிறது. இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்த ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் வான்வழி இலக்குகளை இடைமறிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை. கடுமையான வெடிபொருட்கள் நிரம்பிய கட்யூசா ராக்கெட்டுகள், பலாக் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அத்துடன் பல்வேறு தளங்களை குறிவைத்து வெடிக்கும் ட்ரோன்களையும் செலுத்தியிருக்கின்றது. மேலும் வியாழக்கிழமையும் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. லெபனான் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இராணுவம் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருபக்க எல்லைகளில் இருந்து சுமார் 10,000 மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். வடக்கு இஸ்ரேலில் 16 வீரர்கள் 11 பொதுமக்கள் பலியாகியிருக்கின்றனர். லெபனானில் 450க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர். இதில் அதிகமானோர் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. டஜன் கணக்கில் பொதுமக்களும் பலியாகியிருக்கின்றனர். அதிபர் தேர்தலில் இருந்து விலகும் எண்ணமில்லை, ஜோ பைடன் திட்டவட்டம். அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் அதிபர் ஜோ பைடன், குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை. அவர் பல இடங்களில் திணறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது ஜோ பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அதிபர் தேர்தலிலிருந்து விலக மாட்டேன் என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுகுறித்து அவர் தனது நிதி திரட்டும் மின்னஞ்சலில் குறிப்பிடுகையில், நான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராகும். யாரும் என்னை வெளியே தள்ளவில்லை. நான் வெளியேறவில்லை. நான் இறுதி வரை இந்த போட்டியில் இருக்கின்றேன். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். நவம்பரில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க எனக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் உதவுங்கள். நீங்கள் எத்தனை முறை வீழ்த்தப்படுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு விரைவாக எழுந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு நாடாக நாம் வீழ்த்தப்படும் போது மீண்டும் எழுவோம். நாம் கடினமாக உழைக்கின்றோம். அதைத்தான் நான் செய்ய போகின்றேன். 2020ஆம் ஆண்டு ட்ரம்பை தோற்கடித்தோம். 2024ஆம் ஆண்டில் அவரை மீண்டும் தோற்கடிக்கப் போகின்றோம். ஆனால் அது எளிதாக இருக்காது. உங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்ய எனக்கும் நீங்கள் பின்னால் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் கூறும்பொழுது, அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவது பற்றி ஜோ பைடன் பரிசீலிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பதவி விலக மாட்டேன், நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவேன். நேபாள பிரதமர் பிரசந்தா. நேபாளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற முடியாமல் போனது. இதனால் சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்ப கமல் தகல் என்கிற பிரசந்தா, முன்னாள் பிரதமர் கேபி சர்மா ஒலியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். நேபாள பிரதமராக இருக்கும் புஷ்பா கமல் தாகல் பிரசந்தாவின் பதவிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. நேபாளி காங்கிரஸ் கட்சியும் சிபிஎன் யுஎம்எல் கட்சியும் தற்பொழுது புதிய கூட்டணி ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளதுதான் இதற்கு காரணமாகும். நேபாளி காங்கிரஸ் தலைவர் சேர் பகதூர் டியூபாவும் சிபிஎன் யுஎம்எல் தலைவர் ஒலியும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. மீதமுள்ள ஆட்சி காலத்தில் பிரதமர் பதவியை இரு கட்சிகளும் சமமாக பிரித்துக் கொள்வது என முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேபாள அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றத்தால் ஆளும் சிபிஎன் மாவோயிஸ்ட் அதிகாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேபாளத்தின் பலுவாத்தாரில் நேற்று நடைபெற்ற சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பிரசந்தா பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனை அக்கட்சியின் செயலாளர் கணேசா தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ள நேபாளி காங்கிரஸ் கட்சியும் சிபிஎன் யுஎம்எல் கட்சியும் 167 உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மைக்கு 138 இடங்களே போதுமானதாகும்.
அரசியலமைப்பு விதியின்படி பிரதிநிதிகள் சபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர பிரதமருக்கு 30 நாட்கள் அவகாசம் உள்ளதால் அதற்குள் அவர் ஏதாவது செய்தால் புதிய அரசு அமைவதை தடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கரீபியன் நாடுகளை தாக்கிய பெரில் புயல், ஜமைக்காவில் 9 பேர் பலி. அட்லாண்டிக் கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதிய புயல் சின்னம் உருவாகி இருக்கின்றது. இந்த புயலுக்கு பெரில் என பெயரிடப்பட்டிருக்கின்றது. புயலின் நகர்வை தென் அமெரிக்கா, கரீபியன் தீவு நாடுகளைச் சேர்ந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். வெனிசுலா நாட்டையொட்டி உருவான இந்த புயல் கரீபியன் தீவுகள் வழியாக மெக்சிகோவில் கரையை கடக்கும் என கூறப்படுகிறது. எனவே வெனிசுலா, கரீபியன் நாடுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கரையோரங்களில் வசித்து வந்தவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். புயல் சின்னம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனால் மீனவர்கள் தங்களுடைய விசைப்படகுகளை கடற்கரையில் பத்திரமாக கட்டி வைத்தனர். இதனிடையே பெரில் புயல் வெனிசுலா மற்றும் கரீபியன் தீவு நாடுகளை தாக்கியிருக்கின்றது. புயல் கடந்து செல்லும் இடங்களில் எல்லாம் பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. வெனிசுலா, ஜமைக்கா, பார்படாஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இதனால் அங்கே சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்த நகரங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் உள்ளிட்டவை சாய்ந்திருக்கின்றன. மின்சார விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் புயல் தாக்குதலுக்கு ஆளான நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர். புயல் பாதிப்புக்கு ஜமைக்காவில் 9 பேர் பலியாகி உள்ளதாகவும், வெனிசுலாவில் 3 பேரும், கிரேனடான் தீவில் 3 பேர், செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரைண்டஸ் தீவில் ஒருவரும் பலியாகி இருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரில் புயல் நாளை மெக்சிகோவை ஒட்டி கரையை கடக்கும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.